Hi my dear students, applications of matrices and determinant exercise 1.4 second sum in competitive examination 1 mark is awarded for every correct answer. அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது, அதில் எல்லா கொஷினுக்குமே வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொஷின் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஒரு கொஷின் எழுதுனீங்கன்னா 1 மார்க். வைல் 1/4 மார்க் இஸ் டெடிகேட்டட் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். அதாவது 4 கொஷினில் ஒன்று வந்து ராங் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் வந்து ராங் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்டு 100 கொஷின் காட் ஏ 80 மார்க்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 100 கொஷின் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னா 100 கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 மார்க்ஸ் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஹவு மெனி கொஷின்ஸ் ஈ டிட் த ஆன்சர் யூஸிங் த கிராமர் ரூல் சாலிட். ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். லெட் எக்ஸ் வந்து ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் கொஷின் வித் ஓகேங்களா, நம்பர் ஆஃப் கொஷின் வித் கரெக்ட் ஆன்சர் எடுக்கிறேன். எக்ஸை வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணால் எவ்ரி கரெக்ட் ஆன்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. கொஷின்டே கொடுத்துருக்காங்க, கிவன் த கொஷினில் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் இஸ் த 1 மார்க் கொஷின்ட்டு. ஸோ நான் எக்ஸை வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிறேன்னா கரெக்ட் ஆன்சரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அண்ட் ஒய் வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒய் இஸ் அ நம்பர் ஆஃப் த கொஷின் வித் ராங் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒய் ரெப்ரசென்ட் நம்பர் ஆஃப் ஓகேங்களா, ஒய் ரெப்ரசென்ட் த நம்பர் ஆஃப் த கொஷின் வந்து வித் த ராங் ஆன்சர். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது 1 வந்து கரெக்ட் ஆன்சர் ஒரு கொஸ்டின், அதனால 1 அதாவது எக்ஸை வந்து நான் மைனஸ் 4 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணும்போது அதில் 1 வந்து ராங் ஆன்சர் வந்து அப்போ அது வந்து எப்படி எழுதலாம்னா மைனஸ் கொஸ்டின் வந்து தப்பாக எழுதலாம். அந்த கொஸ்டினில் எவ்ரி ராங் ஆன்சர் இஸ் மைனஸ் ஒரு கொஸ்டின் கரெக்டாக 1 மார்க். 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கரெக்டாக எழுதுனா தப்பு பண்ணால் வந்து எழுதுனா ராங் ஆன்சர். ஓகேங்களா, 1 into x minus 1/4 y equal to y equal to ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, எவ்ரி கரெக்ட் ஆன்சர் இஸ் த 1 மார்க் அப்படின்னு. ஓகேங்களா, 80 மார்க்ஸ் எவ்ரி ராங் ஆன்சர் இஸ் த y. So x plus y equal to எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்றாங்க அப்படினா அந்த ஸ்டூடண்ட் 100 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றாங்க. ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா தான் 80 மார்க்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. So that is the first equation. That is the second equation. So multiple by 4 we get எதல வந்து மல்டிபிள் பண்ண போறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிபிள் 4 ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது என்ன மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 1x minus 1/4 y equal to 80. ஓகேங்களா, செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் 1x minus 1/4 y equal to 80. 4 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 4x 4/4 y equal to 80 into 4 is 320. ஓகேங்களா, 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 4x minus y equal to 320. that is the second equation. இப்போ ஃப்ரம் 1 and 2 போது ஃபஸ்ட் இதுலேருந்து டெல்டா 1 டெல்டா 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து டெல்டா. ஓகேங்களா, டெல்டா வந்து என்னதுன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் டெல்டா. ஸோ வந்து 1 4 minus 1 1 minus 1 is minus 1 1 4s are minus 4. So answer is minus 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் டெல்டா 1 டெல்டா 2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டெல்டா 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா 1 ஃபஸ்ட் காலமை சேஞ்ச் பண்ணோம். அப்போ ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன இருக்குது 100 கொஸ்டின் வந்து கரெக்ட் ஆன்சர். நம்ம செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது 320. இப்போ 1 minus 1 அப்படி இருக்குது. ஸோ 1 into 100 minus 100. நெக்ஸ்ட் 1 into 320 minus 320. அப்போ ஆன்சர் இஸ் minus 420. தட் இஸ் த டெல்டா 1. நெக்ஸ்ட் டெல்டா 2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1 4 அப்படியே வரும். நெக்ஸ்ட் அந்த 100 320. அப்போ 1 into 320 is 320. 4 into 100 400. அப்போ ஆன்சர் இஸ் minus 80. ஓகேங்களா, தட் இஸ் த டெல்டா 2. Next, therefore x equal to delta 1 divided by delta equal to minus 4 20 divided by delta is minus 5. Simplify பண்ணிங்கன்னா minus minus cancel ஆகிடும். 1 5s are 5 8 5s are 40 remaining to 4 5s are 20. So answer is plus 84. Next y equal to delta 2 divided by delta equal to அதே மாதிரி minus 80 divided by minus 5 minus cancel 1 5s are 5 6 5s are 30. So answer is 16. ஓகேங்களா, அப்போ இந்த கொஷின் ஆஃப் த நம்பர் ஆஃப் கொஷின் வித் கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ எழுதிருப்பாங்கன்னா 84 கொஷின்ஸை தான் வந்து அவங்க கரெக்ட் ஆன்சராக எழுதிருப்பாங்க. அப்படி எழுதிருந்தால் மட்டும்தான் 80 மார்க்ஸ் வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா, யூ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.